இங்க ஒரு லேடி ஒருத்தங்க போன் கால்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்க அப்ப இவங்க குழந்தை இருக்க ஸ்ட்ரோலர் வந்துட்டு இறக்கத்துல போக ஆரம்பிச்சிருது. அப்போ நல்ல வேளை அங்க வந்து ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் ஏமா வண்டி போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த வண்டி பிடிச்சிடறாரு. சோ அப்படி இவர் பிடிச்சிட அப்போ இதை திரும்பி பார்த்த அந்த லேடி வந்துட்டு இவரை தப்பா நினைச்சுக்கிட்டு யோ என்ன என் குழந்தை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஏமா நான் ஒண்ணு கிட்னாப் பண்ணல உன் வண்டி அப்படியே போச்சு அதை நான் பிடிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா அந்த லேடியோ இவர் சொல்றது நம்பாம உடனே ஹஸ்பண்டை கூப்பிட்டு எங்க கொஞ்சம் வாங்க இவன் நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ண ட்ரை பண்றான் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னமா சொல்ற ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் எங்க கண்ணு முன்னாடியே எங்க குழந்தை கிட்னாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் துள்ள ஆரம்பிச்சிடான். நல்ல வேலை அப்பன்னு பார்த்து அங்க போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வந்த போலீஸ் வந்துட்டு என்னமாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த லேடி வந்துட்டு இப்படிதாங்க குழந்தைய கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த பிச்சைக்காரர் வந்துட்டு சார் நான் ஒண்ணு கிட்னாப் பண்ணல இந்த அம்மா கேர்லெஸ்ஸா இருந்துச்சு வண்டி அப்படியே போச்சு நான் வண்டி பிடிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன நினைச்சான்னு தெரியல சடனா போலீஸ் இருக்க அந்த ட்ரீ சர்கன் எடுத்து இன்னைக்கு உன்னை ஷாக் வச்சு கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துள்ள ஆரம்பிச்சான். அப்ப இதை பார்த்த போலீஸ்கார் வந்துட்டு இங்க பாருங்க ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் பார்த்து அந்த பிச்சைக்காரோ யாரா அவனுங்க பைத்தியக்கார ஃபேமிலி ஆடிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. சோ அப்படி இவர் எஸ்கேப் ஆகி போகும்போது அப்ப அந்த குழந்தை இருக்க ஸ்ட்ரோலர் வந்துட்டு இவரோட சட்டையில மாட்டிக்குது. பட் இருந்தாலும் இவர் இங்கிருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த ட்ராலியோட சேர்த்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. அப்ப இதை பார்த்து அந்த லேடி வந்துட்டு சார் அங்க பாருங்க என் குழந்தை அப்படியே தூயினே போறான் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இதை பார்த்து அந்த போலீஸ்கார் வந்துட்டு உடனே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா சடனா அந்த பிச்சைக்கார காணோம். என்னன்னு பார்த்தா அவர் அங்க இருக்க குப்பை தொட்டியில ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சோ அந்த போலீஸ்கார் வந்துட்டு அங்கிருந்து போயிட அப்ப அந்த பிச்சைக்கார வந்துட்டு ஏண்டா குழந்தையை காப்பாத்துறது ஒரு குத்தமா ஆமா இவ்வளவு அறிபறியில ஏன் குழந்தை சத்தமே போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலியை திறந்து பார்த்தா குழந்தை இல்ல அதுக்கு பதிலா ஒரு பண மூட்டை இருக்குது. இதை பார்த்து இவரும் மறந்து போயிட்டு என்னடா வண்டியில குழந்தைக்கு பதிலா பண மூட்டை வச்சுட்டு இதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த வழியா ஒருத்த போன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவர் என்ன நினைச்சான்னு தெரியல எப்ப அவன் போனை கொஞ்சம் கூட ஒரு போன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் என்ன சொல்றானா யோ நீ ஏதோ பாக்கிறதுக்கு மார்க்கமா இருக்கிற போனை கொடுத்து எடுத்துட்டு ஓட்டுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓ அப்படியா இப்படி எல்லாம் கேட்டா நீ கொடுக்க மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா அந்த ட்ராலியில இருக்க பணத்துல கொஞ்சம் அப்படியே உருவி கொடுக்க அவன் அப்படியே போனே கொடுத்துட்டு போயிடான். என்ன காசை பார்த்ததும் பேசிட்டு இருந்த போன் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க அப்பதான் இவர் அங்க குப்பை தொட்டியில சில லேடிஸோட ட்ரெஸ் பாக்குறாரு. சோ இதை பார்த்தவரு ஒரு பிளான போட அதே நேரம் இந்த பக்கம் இவங்க 3 பேரும் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் இவர் வந்துட்டு அந்த பக்கம் லேடி கிட்டப்பெல்லாம் போட்டு அந்த ட்ராலி அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த போலீஸ்காரர் ஒரு டவுட்ல கரெக்டா போயிட்டு அவரை பிடிச்சிடறாரு. அப்படி பிடிச்சவரு டேய் எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி லேடி கிட்டப்பெல்லாம் போட்டு குழந்தைய தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ட்ராலியில குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. இதை கேட்டவரு ஏமா உள்ள குழந்தை அழுது போல என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல அந்த லேடி வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்பப்ப அப்படிதான் அழுவான் நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னமா சொல்லிட்டு இருக்க நீ பார்க்க மாட்டேன்ற சரி நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலியை திறந்து பார்த்தா குழந்தைக்கு பதிலா பணம் மூட்டை அது இல்லாம அந்த ஆடியோ வந்துட்டு போன்ல ஓடிட்டு இருக்கு.